புதுச்சேரி அரசு சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பதவி மறுசீரமைப்பு நியமன விதி திருத்தம், பதவி பெயர் மாற்றம் உள்ளிட்டவைகளுக்கு தடையாக இருக்கும் ஒரு நபர் குழு மூலம் சுகாதார ஆய்வாளர்களுக்கு அளிக்கப்பட்ட ஊதிய உயர்வுக்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பதவிகளை தகுதி வாய்ந்த சுகாதார உதவியாளர்களை கொண்டு நேர்மையான முறையில் நிரப்ப வேண்டும். பொது சுகாதார சட்டம் 1973 சுகாதார ஆய்வாளர், சுகாதார உதவியாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் உரிய திருத்தம் செய்ய வேண்டும். 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி உயர்த்தி வழங்கப்பட்ட நோயாளி கவனிப்புப்படி நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்பா கோவில் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் திருமலை தலைமை தாங்கினார். செயலர் ஜெகநாதன், துணைத் தலைவர்கள் பன்னீர்செல்வம், தாமோதரன், இணை செயலாளர்கள் காசிமுனியன், சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொது செயலர் முனுசாமி, துணை பொது செயலாளர் மணிவண்ணன் மற்றும் சுகாதார சம்மேளனத்தின் பொது செயலாளர் ஜவஹர், நிர்வாகிகள் கிரி, சதீஷ், கலைவாணி, வெற்றிவேல், சுதா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் பொருளாளர் இளையதாசன் நன்றி கூறினார். சம்மேளனத்தின் நிர்வாகிகள் இளங்கோவன், வேலையன், ஆப்ரகாம், லூர்து, செங்கதிர், லலிதா, நாதன், ஐயனார், சுகாதார சம்மேளனத்தின் நிர்வாகிகள் செல்வி, விமலாதேவி மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் சிவக்குமார், மதிவதனன், சந்தனவதி, கமலா, வெங்கடபதி, அலமேலு உள்ளிட்ட பெரும்பாலானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.